அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது உந்தன் அழகான மகிழாடு ஆட வந்தது அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது அழகான மயிலாட ஆட வந்தது அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது உந்தன் அழகான மகிழாட ஆட வந்தது சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது கந்தனும் மந்திரமே கவசமானது அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செய்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுணி கந்தா கடம்பா கார்த்தியா சண்முகா சடாச்சரா ஆறுமுகா ஐங்கரா ராஜ்குமாரா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழன தலைவா தங்க மகிழேறி தனக்கிடையர் தானே என்று வெற்றி முரசு கொச்சி வரும் கழுகாசல கந்தா அடியை நாரதரி அன்பான வணக்கம் ஐயனே மங்களம் உண்டாகட்டும் நாரதரே கலைவாணியின் மைந்தனே வருக வருக பிரம்மபுத்திரரே வருக வருக கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காக்கக்கூடிய உத்தமரே வருக வருக பொதுநல தொண்டரே வருக வருக தாங்களுடைய வரவு நல் வரவாக அமைய வேண்டும் இருந்தாலும் கூட எமை நாடி வந்த தாங்களுக்கு இந்த இடத்துல சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இசை மேதையே
மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே மதிப்போடு வரவேற்கின்ற மகரிஷியே இனிதான துறையான இனிதான துறையான இசை மேதையே நேரும் எங்கெங்கு சென்றே நாரதரே நாரதரே நேரும் எங்கெங்கு சென்றே நேராக தேவோ கண்டே எங்கெல்லாம் சென்றே நேராக ஏது கண்டே நேரும் எங்கெங்கு சென்றே நேராக தேவோ கண்டே கண்டதை என்னிடத்தில் கனிவோடு உரைத்தீடு கண்டனையை எனக்கிடத்து கனிவோடு என் காதல் கண்டதை என்னிடத்தில் கனிவோடு உரைத்தீடு இனிதான இனிதான உறங்கான துறஞான இனிதான துறஞான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே நாரதரே இனி தாங்களுடைய மதி முகத்தை நோக்குகின்ற பொழுது என்றுமில்லாது இன்று கனிவு மகிழ்ச்சி பூரிப்பு தென்படுகிறது சந்தோஷமான வருகின்ற செய்தி. மார்க்கத்தில் ஏதாவது கரத்திலே கொண்டு வந்திருந்தால் என்னுடைய கரத்திலே தாருங்கள் ஆமாம் ஐயனே. அல்லது கண்டு வந்திருந்தால் தாங்கள் திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும் நான் செவியார கேட்க வேண்டும் பொருள்கள் ஐயனே, பார்க்கலாம். மூலம் சென்று மும்மூர்த்திலையும் கண்டு தரிசனம் கொண்டு வருகின்ற வெளியில் வேலிமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது ஒரு கனி ஒரு கனி கனி என்று சொன்ன உடனே கவலை உண்டாகிறது கண்டது. தாங்கள் ஏற்கனவே கண்டது நாரத முனி இருக்கட்டும் அடைய வேண்டிய இந்த சுப்பிரமணி ஏன்னா? இதுவே அனைவரோட திருப்பணி என்று எங்களோட ஒரு என்ன விஷயம் தெரியுங்களா தாங்கள் ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து கொண்டாங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால மிஞ்சியது கோவண துணி அவ்வளவுதானா கொண்டு வந்த கொடுத்த கனிக்கே அப்படின்னா இன்று கண்டு வந்த கனியினால் அதுவாது மிஞ்சுமா எங்க ஐயா கோமணத்துக்கு சிக்கல் வரும்னு நீங்க பாக்குறீங்க அன்னைக்கு சிறுவனாக இருந்தீர்கள் ஆ. அதனால கனி கிடைக்கலன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு கோமணத்தோட கொண்டிய அதனால உங்களுக்கு தண்டாயுதவாணின்னு ஒரு பேரு இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படியா? இன்னைக்கு அப்படி போக முடியாது மாப்பிள்ள ஆமா இப்ப அப்படி போக முடியாது ஆ. தண்டாயுத பாணியாக என்று கிடைக்கல இருந்தாலும் கூட ஒரு நாடு பழனி என்ற படைவீடு சாவனம் திரு அவன்குடி பழனியாக மாறியது. தங்களுக்கு கிட்டியது இன்னைக்கு கொண்டாந்த கனி இந்த கனியினால இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடு கிடைக்குமா செய்தியை கொண்டு வந்தேன் சரி. அன்னைக்கு பெரிய வீடு கிடைச்சிச்சு ஆ. பழனிங்கிற ஒரு பெரிய இன்னைக்கு வீடு சின்ன வீடா? இன்னைக்கு சின்ன நீங்க தானங்க சொல்றீங்க இப்ப பெரிய வீடு கிடைக்குமா? பழனின்னு ஒரு பெரிய ஸ்தாபனம் பெரிய வீடு பெரிய கிடைச்சிச்சு வீடு. இன்னைக்கு கண்டு வந்த கனினால சின்ன வீடு கிடைக்குமா சரி அப்படியே வச்சுங்களேன் ஒரு சின்ன வீடு தான் உங்களுக்கு இருக்கு சின்ன வீடுனா கண்டிப்பா கிடைக்கும் அந்த சின்ன வீடு அப்படியா? ஆமா ஏன்னா பெரிய வீடுன்னு ஒண்ணு இருந்துச்சு சின்ன வீடுன்னு வேணும்ல ஆமா ஆமா இருக்கதான் இருக்கணுமா இல்லையா அப்படித்தான் இருக்கும் நல்லா இருக்கியா அப்படியா கண்ணுடைய பெருமை கூறுங்கள் பார்க்கலாம் இதோ சக்கரை ஏந்தி உள்ளத்தில் நல்ல உள்ளோம் உறங்காதென்பது ஆனா உறங்குவீங்க வல்லவன் வகுத்தேடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடாம் மாங்கனிக்கும் தேன்கதலி மண்கனிக்கும் மேல்கினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் நான் கனிந்த அக்கனியை நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்தனைத்துக் கொள்வேன்
நான் பாதி அருகில் நீ இன்றி தூங்காதே கண் தூங்கு நல்லா நீ பாதி நான் பாதி கண்ணான் அருகில் நீ இன்றி தூங்காதே கண்ணே நீ இல்லையே நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கண்ணால் அருகில் நீ இன்றி தூங்காதே கண்ணாய் மாங்கனிக்கும் அவன் செல்போனுக்கு சார்ஜ் ஏத்துற மாதிரி ஏத்திக்கிறான் எனக்கு தெரியுது அது. அதனால மாங்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கு மேலினிக்கு ஒரு பூங்கனியை கண்டுமணம் புரித்து நக்கனியை கிணமி தாங்கள் கொய்யாமல் கொய்து அணைக்கணும். மா பழா பலா வாழை வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கும் மேன்மை பொருந்திய கனி மேன்மையான கனி பெருமையான கனி எலுமிச்சம்பழம் அதை விட இல்ல மாப்பிள அதான் ராஜகனி ராஜகனி அதை காட்டிலும் மேன்மை பொருந்தி அதை விட பெருமையான கனியா அதை விட கனிக்கு சிலாக்கியம் உண்டா கேளுங்க ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் விழுங்குறாங்க. ஆ, ராஜம் என்ன மொழியே மெய்வாய் செவி கண்மூக்கு என்று சொல்லக்கூடிய அப்படியா கனி பார்க்கல ஏன்னா கனி கனி மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனி கனிய பார்க்கல கனி கனி நான் மணியை வீணாக்கல சின்னவள முன்னாடி குடுத்தியல்ல வாக்கு பெரியவளை கட்டிட்டிய பாதியில் நிக்கலாமா நிக்க கூடாது நீங்க இப்படியே போகாதீங்க இன்னைக்கு கழட்டி கொடுங்க அம்மா இருக்கிற கொஞ்சம் பேர் இருந்துச்சு உட்காருங்க உட்காருங்க கொஞ்ச நேரத்துல நாடகத்தை முடிச்சு விடுவோம் மறுபடியும் வந்து நீ மறுபடியும் காட்ட சொல்றீங்க மாப்பிள வேடுவ குலத்திலே வளர்க்கப்பட்டவரா நாங்களும் வேடுவ குலம் வேடுவ குலத்திலே நீங்களும் வேடுவனாக உருவெடுத்து மான் குட்டி தெரு மான தேடி போகக்கூடாது மானேன்னு மாமியால மட்டும் தேடி போகக்கூடாது குட்டி தேடி செல்வோம் 8 வகையான திருமணத்தில் காதல் மனம் காந்தருவம் கடிமணம் புரிந்து எனக்கு மட்டுமல்லாமல் இங்கு காத்திருக்கும் இந்த 8 பேருக்கு இந்த மேடையிலே திருமண காட்சி தர வேண்டும். 20 பேருக்கு மேல இருக்காங்க. அடுத்து தூங்கி எந்திரிச்சிருவாங்க. இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து திருமணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பாக. பாமல் எதுக்குடா யூடியூப் போட சேர்த்து 9 பேர் உட்கார்ந்திருக்காங்க. பேர் இருந்தாலும் இந்த நாடகம் உலகறிய போகக்கூடிய ஒரு தன்மை. ஆமா. இயற்கை அருமை என்ன அவர்தான் எனக்கு இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. எல்லா அனைவருக்கும் கொடுத்த வாய்ப்பு. உலகம் எங்குமே இந்த நாடகம் இங்க உலக நாட்டில் எங்க இருந்தாலும் நேரடியாக ஒளித்திரையின் மூலமாக பார்க்கலாம். பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இது முரண்டாம்பட்டியில் நடந்த நாடகம் என்பதை உலகம் எங்கும் எடுத்துக்கூடக்கூடிய ஒரு தன்மை. இயற்கை உலகம் நம்மளும் பார்க்கலாம். 4 வருஷம் கழிச்சு இயற்கையா இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இன்று எடுத்துக்கிறோம். அதனால திருமணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா நான் வராமையா கல்யாணம் மாப்பிள என்ன கொண்டு வருவீங்க? பாமாலை பாடிக்கொண்டு கையில 2 பூமாலை கொண்டு வந்து உங்க திருமணத்தை நானே கடத்தி வைப்பேன். கேட்டுங்கப்பா, செலவு ரொம்ப வரும். இருக்குப்பா எல்லாமே கண்டிப்பா
கல்யாணத்தை நாங்க நீங்க வந்து நீங்க உங்க ஊர்ல மாலை மாத்துற வரைக்கும் நீங்க இருங்க. பின்னால் நெல்லு வந்துட்டு இருக்கு. ஒண்ணு நெல்லு வைக்குதா மாப்பிள அப்படிமா அரைக்கணுமா? உங்களுக்கு கல்யாணம் சாப்பாடு நம்ம போட்டுருவோம். பொன்னழகு மேட்ச்ல வந்து மொய்யலிடுவாங்கல்ல. வந்து 101 ரூபா தான் சாப்பாடு. சரி. ஆனா மொய் அன்பளி வாங்கிக்கங்க. சரி 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 சந்தோஷம். சரி சென்று வரட்டுமா? சென்று பாருங்க. எல்லாமே உன்னால வர்றதான். வரையில வரையில ஏப்பா மேல வர்றது நீ என்னென்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு இடத்துல இருந்து பல இடத்துல